நீங்கள் ஈழத்தில் போர்க்களத்தில் இருந்திருக்கிறீங்கன்ற எங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய காலுக்கு என்ன நடந்த விடயத்தை சொல்ல முடியுமா, சொல்லலாமா? எனக்கு ஒரு கால் இல்லை, இந்த துடையோட எனக்கு இல்லை ஒரு கால். நான் பிளாஸ்டிக் லெக் தான் போட்டிருக்கிறேன். அது கடைசியில் நடந்த சண்டேல எனக்கு போனது. ஆனால் நான் இதை பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏனென்றா அவ்வளோ பேர் உயிரை கொடுத்துருக்கணும், நான் காலை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அதனால நான் இதொரு ஒரு கஷ்டமாவோ இல்லாட்டி ஒரு பெயினாவோ நான் பார்த்ததில்லை. எங்கேயும் நான் நிமிந்து போவேன். நான் ஒரு சும்மா போகல, நாட்டுக்காக கொடுத்த நான் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதான் அதை சார்ந்துதான் என்னமோ ஒரு கேள்வி. எந்த சமர் என்று குறிப்பிட முடியுமா? எந்த சமரில் உங்களுடைய கால் நிகழ்ந்து? உண்மையில இப்ப நாங்கள் எல்லாம் சண்டையில நின்று சொல்லக்கூடாது. ஏனென்றா 20 வருஷமா ஒரு போராட்ட களத்திலேயே நின்று வந்த போராளிகள் நிறைய பேர் இருக்கணும். அவைதான் உண்மையா சண்டை பிடிச்சார்கள். நான் போன புதுசுல நான் ஒரு கொமாண்டோ ஆர்பிஜி அந்த கொமாண்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது நான் என்னோட இசை திறமையை பார்த்து என்ன இசையமைக்கிறதுக்கு சொல்லி பின்னால் எடுத்து விட்டுடணும். அதுக்கு பிறகு என்ன சண்டைக்கு நான் நல்லா தான் இருந்தேன். நான் இயக்கத்தில் சண்டையெல்லாம் பிடிச்சி கஷ்டப்படையில கடைசியா எல்லாருமே போக வேண்டி வந்துட்டு போர்க்களத்துக்கு. ஒரு 2008ஆம் ஆண்டு 11ஆம் மாசத்துக்கு பிறகு அனைவருமே களத்துக்கு போக வேண்டி வந்தது. அதுல தான் நான் பிசமோட பகுதியில் 3 மாசம் 4ஆம் தேதி எனக்கு இந்த கால் போனது. ஒரு 1.5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சது. அதான். நன்றி. நான் பெரிய சண்டைக்காரன் இல்லை, அப்படிலாம் இல்லை. என்னடா நாம அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னா நிறைய சண்டை பிடிச்சு மழை தண்ணி என்று பார்க்காம நின்று கஷ்டப்பட்டாக்க நிறைய பேர் இருக்கு. இப்ப அவைக்கு தான் நாங்க விஷ் பண்ணோம். இது நான் சாதாரண விஷயம். நன்றி. அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு போராளி என்ற விஷயமே அது என்ன பிரச்சனைடா, இப்ப நான் இதுல அங்க போனா இங்க போனான்னு சொல்லலாம். அது இல்லை உண்மை. என்னண்டா உண்மையா கஷ்டப்பட்டாங்க வேற யாக்கள். எனக்கு என்னோட இசை சார்ந்து நான் ஒரு 100ல 200% வேலை செய்தேன். அண்ணன் தந்த வேலை செய்தேன் நான். ஆனா கடைசியா ஒரு போனோடனே ஒரு 1.5 மாசத்துல நான் காயப்பட்டுட்டேன். நன்றி. நன்றி இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு.